அன்பார்ந்த எனதனமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்நாளில் எங்காவது உங்களுடைய குடும்பத்தில் அற்ப ஆயுள் தோஷம் போவதற்கும் அற்ப ஆயுள் போகக்கூடிய வர்க்கமாகவே இருக்கும். அற்ப ஆயுள் தோஷம் போகும். பொருளாதாரத்தில் எப்பயுமே பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வரணும், அதை தீர்க்கக்கூடிய வலிமை நம்மிடம் இருக்கணும். அப்போ அந்த தீர்க்கக்கூடிய வலிமை நம்மகிட்ட இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரே ஒரு லட்சியம்தான். அந்த லட்சியம் என்ன சொல்லலாம்னா இறப்பு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒரு மரம் இருக்கிறது. இறப்பு தோஷத்தை நம்ம எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்வதற்குண்டான சக்தியை கொடுக்கக்கூடியது, பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய மரம் எது என்று சொன்னால் வன்னி மரம். அப்போ இந்த வன்னி மரம் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா இந்த வன்னி மரத்தை என்ன சொல்லலாம்னா நீங்கள் எப்பயுமே ஒரு வன்னி இலையை பிடித்து விநாயகருக்கு வச்சு சிம்பிளாக ஒரு கொப்பு 3 இதழாக இருக்கும். அதை நீங்கள் வன்னி இலையை விநாயகருக்கு டெய்லி என்ன சொல்லணும்னா அந்த நீங்கள் வைக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நலிவு உங்களுக்கு தீர்ந்துடும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நலிவு உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா நீங்கள் எங்காவது ஒரு வன்னி மரத்தை உங்களுடைய பாதுகாப்பில், உங்களுடைய பராமரிப்பில் நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், இந்த வன்னி மரம் என்ன சொல்லலாம்னா வன்னி மரத்தோடைய ஒரு பெரிய பெர்ஃபெக்ட் என்னன்னா இந்த மரத்திடம் எதை சொன்னாலும் அது ஒரு கிளையை பிடித்து கொண்டு நீங்கள் எதை சொன்னாலும் அது கேட்கும். உங்கள் கஷ்டத்தை சொன்னாலும் கேட்கும். அதுக்கு ரெமெடி உண்டு. அப்போ வன்னிமரம் என்ன சொன்னான்னா ஒரு இதை பிடிச்சிட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் திட்டுனா கூட என்ன சொல்கிறான்னா அது ஏற்றுக்கணும். அப்போ நம்ம மரங்களை ஏன் இது மரம் என்ன சொன்னாலும் வளர்த்தல் என்பது பிராணசக்தி முதல்ல நமக்கு கிடைக்கும். ஒரு மரத்தை நீங்கள் நட்டு வளர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த மரத்தோடைய ஆயுள் பரிபந்தமும் உங்களுக்கு என்ன சொன்னான்னா அது யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் கூட என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன சொன்னால் நம்ம பணத்தை எடுத்துருவோம். ஆனால் இந்த மரத்தை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், வன்னி மரத்தை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, வன்னி மரம் பொதுவாக சனீஸ்வரனுக்கு உண்டான மரமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் வன்னி மரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை என்பது அஷ்டவசுக்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அது அஷ்டவசுக்களாக இருந்தாலும் இந்திரனின் மனைவி இந்திராணி தான் அதற்கு அதிதேவதை. இந்திரனின் மனைவி இந்திராணி. அப்போ இந்திரனின் மனைவி இந்திராணி தான் இந்த வன்னி மரத்திற்கு அதிதேவதையாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு தேவேந்திரனுடைய மனைவி எவ்வளவு சுகபோகங்களோடு வாழ்ந்தாலும், ஒரு தேவேந்திரனுடைய மனைவி எவ்வளவு சுகபோகங்களோடு வாழ்ந்தாலோ ஒரு வன்னி மரத்தை வைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவேந்திரனுடைய வாழ்க்கையை அந்த அம்மணி இந்திராணியுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு வரும். எப்படின்னா, நான் 2 வன்னி மரம் வச்சுருக்கேன். ஒரு இது கோவிலில் பொது கோவில் வச்சுருக்கேன். அன்றைக்கி நட்டுறதுக்கு அங்கே தான் இடம் கிடச்சி என் தலைக்கு மேலே இருக்கும். இன்னொன்று எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கேன். அப்போ இந்த வன்னி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எங்கேருந்தால் என்ன சொன்னால் அன்னன்னைக்கு என்ன சொன்னால் நல்ல படி கிடைக்கும், பிரச்சனை இருக்காது நமக்கு. இப்போ எனக்கு 3வது சுற்று 7.5 ஓடிக்கிட்டு எவ்வளோ கொடூரமாக இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். இதை வெளியே சொல்ல முடியாத சில கஷ்டங்கள், உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, நமக்கு எவ்வளவு தூரத்திற்கு நம்ம சந்தோஷத்தை அனுபவித்தோம். நம்ம அனுபவிக்காமலாம் கிடையாது. நமக்கு இந்த துறை ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு பெரிய யோகங்களையெல்லாம் அனுபவித்தோம். இன்னமும் அணிவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால்
சனீஸ்வர பகவான் வந்து எவ்வளோதான் 2 வன்னி மரம் நட்டு வளர்த்து தண்ணீர் விட்டுருந்தாலும் தலையில் இருந்து அவர் கீழே வரைக்கும் வந்து என்ன சொன்னாலும் அவருக்கு பிடிச்சமான இடம் கால் தான். அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க, ராகு இருக்கின்ற இடத்திற்கு குரு வரும்போது அது அட்டமமாக இருந்து விட்டால், 6ஆம் இடமாக இருந்து விட்டால், 12ஆம் இடமாக இருந்து விட்டால், அந்த ஒரு வருஷத்தில் வந்து உங்களை சவைச்சு எடுத்துருவாங்க. ராகு 6லையோ ராகு 8லையோ ராகு 12லையோ உங்களுக்கு இருந்து அந்த இடத்தில் குரு வருகின்ற காலம். எனக்கு ராகு 8ல் குரு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துடு. ஆமாம், வச்சு வந்து சவைச்சு எடுப்பார், எடுத்துகிட்டு இருக்கார். நீங்கள் தாராளமாக என்னை வந்து எந்த வதவினாலும் நீங்கள் பண்ணுங்கள், நான் அதற்கு தலைவணங்கத்தான் செய்யணும். ஆக நீங்கள் வந்து என்ன சொன்னா, யோகத்தை கொடுத்தவர் வந்து ஒரு அவயோகத்தை கொடுக்கும்போது வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சொல்கிறான்னா, அவர்களுக்கு வந்து என்ன சொல்ற ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க, என்னடா வந்து எதிர்த்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை செஞ்சு இந்த கோயிலுக்கு போய் அதை போய் செஞ்சு நீ பிடிக்கணும்னு வந்து என்ன சொன்னான்னா, பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிடிக்கணும்னு ஒரு கிரகம் முடிவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு உயிரெடுக்கிறதுக்கு பவர் கிடையாது. அவருக்கு உயிரெடுக்கிறதுக்கு பவர் கிடையாது. என்ன காரணம் என்னென்னு சொல்கிறான்னா வந்து அவருக்கு அந்த அமைப்பு கிடையாது. வதப்படுத்துறது அப்போ காலை பிடிப்பார். அப்போ இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, இது எல்லோரும் இது வந்து ஒரு நான் சந்தோஷத்தோடைய அற்புதத்தை சொல்ல, கஷ்டத்தோடைய அனுபவத்தை எப்படி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, அந்த சனி அந்த ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் ராகு இருந்து அதில் வந்து குரு வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது வந்து அவ்வளோ அருமையாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ராகு இருக்கின்ற இடத்தோடைய நட்சத்திரத்திற்கு குரு வரும்போது கொண்டாட்டம்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க. 2 பேரும் கொண்டாடி வந்து என்ன சொல்கிறான்னா, எப்படியெல்லாம் இந்த மனுஷனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விதவிதமாக ரசனையாக கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா அத்தனையும் செய்யணும். அத்தனையும் செய்யணும். நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு தேர்வு நமக்கு இருக்கிறது. என்ன தேர்வு? வன்னி மரத்துக்கு போய் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வந்தேன் சார், பார்த்துடுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முடிவுரை என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை வந்து அவங்க கரையேற்றி விட்டுருவார்கள், கடை தேற்றி விட்டுருவாங்க. அது நல்ல உறுதியாக தெரியும். ஆனால் அந்த வதத்தை வந்து ரசிக்கணும் எல்லாரும். நீங்கள் வதத்தை வந்து ரசிக்காமல் அப்படியே புலம்புவீங்க, ஐயோ கஷ்டம், நான் இப்படி பண்ணுறேன். புலம்பெல்லாம் கூடாது. என்னது புலம்பு என்ன செய்ய போகிறீங்க? நம்மளுடைய உடம்பையே வந்து இந்த நவகிரகங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கிறது. சந்திரனை பாருங்கள், நம்மளை என்னைக்காவது என்ன சொன்னாலும் 7-8 புத்தியோடு 15 புத்தியோடு இருக்க வைக்கணும். சூரியனை பாருங்கள், நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டமைப்பு. செவ்வாயை பாருங்கள், என்னுடைய எய்ம் இதாங்க. சுக்கிரனை பாருங்கள், விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனியை பாருங்கள், என்னை பற்றி வந்து பெருமை பேசாதையும் பார். புதனை பாருங்கள், நான் உன்னை ஏமாற்றுவதற்கு ரெடியாக இருக்கேன் பார்த்துக்கோ அப்படிம்பார். குருவை பாருங்கள், தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்குவார். சந்திரனை பாருங்கள், நான் இருக்கிற இடத்துக்கு வந்து கொடுக்கும்போது வாங்கிக்கோ, இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, நான் எப்போ கொடுப்பனோ அது வரைக்கும் நீ பொறுத்திருக்கணும் அப்படிம்பாரு. ராகுவை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா பிரம்மாண்டமாக நான் ஏதாவது செஞ்சிட்ருப்பேன், அதுக்கு நீ அடிபணிந்து தான் ஆகணும் பாரு. கேதுவை பாருங்கள், நான் விரக்தியை கொடுத்துட்டே இருப்பேன் பாரு. இவங்க இதை தவிர என்ன செஞ்சிட்ருக்காங்க? சூரியன் என்னை வந்து மறைக்க முடியாது, நான் இந்த வெளிச்சம் போட்டு உன்னை காட்டிடுவேன் பார். சந்திரன் கிடைக்க நான் கொடுக்கும்போது வாங்கிக்கவும் பார். செவ்வாய் என்னுடைய லட்சியம் இதுதான் என்பார். புதன் என்பவர் நான் ஏமாற்றுவதற்கு ரெடியாக இருப்பார். வியாழன் என்ன செய்வார்னா, நீ போன பிறப்பில் செஞ்ச பாவத்துக்காக தாண்டா இங்கே உட்காந்துருக்கேங்காரு. சுக்கிரன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு விரயத்தை கொடுப்பதற்காகவே நான் உட்காந்துருக்கேங்காரு. சனியை பாருங்கள், என்னை பெருமை பேசாதேங்காரு. ராகுவை பாருங்கள், பிரம்மாண்டமாக நான் இருப்பேன், அதற்கு உன்னுடைய உடல் ஒத்துழைக்கணும் அப்படின்னு. கேதுவை பார்த்துன்னு இத்தனைக்கு எல்லாமனும் செஞ்சுட்டேன், ஆனால் வந்து நான் வந்து உனக்கு விரக்தியை தான் கொடுப்பேன் அப்படின்பார். இது தவிர உண்மை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய காரத்துவம் அது. அப்போ நாம் வன்னிமரம் வைப்பதனால் நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இதற்கு ஒரு உதாரணம், இங்கே அந்த நல்ல கோவில், அதுக்கு அந்த
பேசியிருக்கேன், அந்த கோயிலை பற்றி பேசியிருக்கேன். அங்கே வன்னிமரம் வந்து 4000 வருடங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட மரம். அங்கே வந்து வேலை பார்த்த நபர்களுக்கு அங்கே அந்த கோவிலில் இருந்த ரிஷி, ஒரு முனிவர், சித்தர், அவர்களுக்கு வேலைக்கு தக்கன வந்தனசா அந்த வன்னிமர இலையை வந்தனசா பிடுங்கி வச்சிடுங்க, வீட்டுக்கு கொண்டு போங்க, உங்களுடைய தேவைகள் தீரும் அப்படின்னு சொல்லிடுவார். இவங்க என்னன்னா வன்னிமரத்து இலையை கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி ஒரு பெரிய மகான் வந்து கொடுக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும். அந்த ஸ்தலத்து பேர் வந்து விருத்தாச்சலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா, விருத்தாச்சலத்தில் வந்து என்ன சார் விருத்தீஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் தான் இருக்குது. அப்போ இவங்க வாங்கிட்டு போய் வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து அதுவும் அத்தனையும் வந்து பொற்காசுகளாக இருந்ததும். அந்தளவுக்கு வன்னிமரத்துக்கு பவர் உண்டு. அது எனக்கு 25 ஆண்டுகள் குருநாதர் சொல்லியிருக்கார், வன்னிமரம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். இந்த வன்னிமரத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்கின்றவர்களும் மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கிறவங்களும் வன்னிமரத்தை வந்து என்ன சொன்னான்னா தொட்டீங்கன்னா சக்ஸஸ். அப்படி இருக்கிறவங்க தான் வைக்க முடியும். இப்போ எனக்கு வந்து ரிஷபத்தில் வந்து ராகு, அப்போ வன்னிமரம் நான் வைத்திருக்கிறேன். மீனத்தில் யாருக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க வன்னிமரம் வைங்க, நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும். வன்னிமரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. பவர்னு சாதாரண பவர் கிடையாது. வன்னிமரம் வந்து என்ன சொல்லணும்னா பொக்கிஷம், அற்புதம். இதை ஏன் நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம அனுபவித்து நம்முடைய சந்ததிகள் வந்து என்ன சொன்ன, எந்த ஒரு மனிதனுக்கும் 12 வயது, 24 வயது, 36 வயது, 48 வயது, 60 வயது, 72 வயது, 72 வயது, 72க்கு அடுத்து 84 வயது, 96, இப்படி இந்த 12 ஆண்டுகள், 11 ஆண்டுகள் முடிந்து 12வது ஆண்டு ஒரு மனிதனுக்கு, இப்போ ஒரு பையனுக்கு 11 வயசு முடிஞ்சிருச்சு, 12 வயசு, 11 to 12 வயசில் அவனை பத்திரமா நீங்கள் பார்த்துருக்கணும். ஒரு பையனுக்கு வந்து என்ன சொன்னாங்க 23 வயசு முடிஞ்சிருச்சு, 23 to 24 கவனமாக பார்த்துருக்கணும். ஒரு நபருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 35 வயசு முடிஞ்சிருச்சு, 35 to 36 12 மாதம் அவன் கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 47 வயசு முடிஞ்சிருச்சு, 48 வயசு ஒரு வருஷம், அந்த 12 மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய லக்கண புள்ளி வந்து அந்த ஒரு வருஷம் அதில் மூவ் ஆகும். அப்போ லக்கணத்திற்கு 12ஆம் இடம் என்பது ஆஸ்பத்திரி, பிணவரை, சமாது. இதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அதாவது லக்கணத்திற்கு 12ஆம் இடம் அயனசயன போகம்தான். அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுடைய மரணம் 12ஆம் இடத்தில் இருக்கு. 12ஆம் இடம் உங்கள் ஆஸ்பத்திரி. அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா 11 ஆண்டுகள் முடிந்து 12வது ஆண்டு ஒரு சுற்றி முடியும் போது உங்களுடைய லக்கணம் புள்ளி வரும். 24வது வருஷம், 23 வருஷம் முடிஞ்சு 24வது வருஷம் உங்களுடைய லக்கணம் புள்ளி நின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு புந்து வந்துடும். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லக்கண புள்ளி, லக்கணம் என்பது ஒரு வருடத்தில் 9 பாதங்களை கண்டிப்பாக சுற்றும். இப்போ உங்களுடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குங்கிறத நீங்கள் என்ன பிறந்ததுலேருந்து நீங்கள் எந்த லக்கண புள்ளியில் பிறந்தீங்களோ அதிலேருந்து 40 நாளாக கூட்டுங்க. அப்போ 40 நாளாக கூட்டினா 94, 36, 360 நாள் அப்படி கரெக்டாக கொண்டு வரும்போது அந்த 40 நாளைக்கு ஒருக்க உங்களுடைய அந்த லக்கண புள்ளிகள் அந்த பாதசாரத்தை மூவ் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு இல்லைன்னா பாதகம் இருக்கும், எல்லாம் ஒரே ரேஷியோவில் இருக்காது. இதை வந்து என்ன சொன்னான்னா நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ சொல்கிற இந்த மாதிரி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிலாம் கிடையாது. எல்லாவனும் 108 பாதத்தை வந்து நீங்கள் அனைத்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறத கேளுங்க. நீங்கள்
வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து 108 பாதங்களே கடக்க தெரியாமல் இருந்தால் எப்படி இருப்பீங்க? கடந்துருவீங்க. அப்போ 12 வருடம் 11 வருஷம் முடிஞ்சு 12 வருஷம் முடியும் போது நீங்கள் பரிபூரணமாக 108 பாதத்தை நீங்கள் சுற்றி முடிச்சிருப்பீங்க. 24 வயசில் திரும்பவும் 108 பாதத்தை சுற்றி முடிச்சிருப்பீங்க. 36 வயசில் 108 பாதத்தை சுற்றி முடிச்சிருப்பீங்க. 48 வயசில் நீங்கள் 108 பாதத்தை 48 வயசு முடிஞ்சிடணும். முடிஞ்ச பிறகு 108 பாதம் நீங்கள் சுற்றி வந்திருப்பீங்க. 60 வயது முடியும் போது நீங்கள் 108 பாதத்தை கடந்து வந்திருப்பீர்கள். 61வது வயதில் உங்களுடைய இப்போ இருக்கிற லக்கண புள்ளியில் உங்கள் லக்கண புள்ளி வந்து உட்காரும். இதெல்லாம் உண்மையாண்ணா? இதெல்லாம் இவங்க மறைச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேசினது தான் ரைட்டு, நான் பேசினேன். நான்லாம் பேசுகிறது ஆதி காலத்தில் முன்னோர்கள் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான். இது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஜாதகத்தை எடுப்போம், அவருக்கு என்ன வந்து இவருடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சேன்னு சார் அந்த 40 நாளைக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அந்த உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ என்னுடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. எனக்கு ராகு 8ல் என்னுடைய உடல்நிலையில் பீடையை கொடுத்துரும். 8ஆம் இடத்துல இருக்கிற என்ன செய்வேன்? உடம்பில் ஏதாவது பிணியை கொடுத்து வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறேன், வந்து மாத்திரையை சாப்பிடு, மருந்து சாப்பிடு அப்படின்பா. அது எது வரைக்கும்? அந்த 4 பாதங்களை கடக்கிற வரைக்கும். 4 பாதங்களை கடக்கிற வரைக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க நம்ம எப்படி இருக்கோம். உடலில் பிணியோடு இருக்கோம்னா அந்த கரெக்டாக அந்த மூவிங் சரியாக இருக்கும். இது ஒரு கணக்கே இருக்குது. இந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு என்ன சொன்னேன்னா, எங்கெங்கோ அலைகின்ற ஞானத்தங்கமேன மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. அப்போ ஜோதிடம் என்பது அற்புதமான பொக்கிஷம். அதை எடுத்து இயம்புவதை கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை வேணும். அந்த கர்மாவை அழிப்பதற்கு செலவு பண்ணணும். செலவு பண்ணாமல் வந்து என்ன சொன்ன ஓசிக்கே எல்லாத்தையும் பார்த்தோன்னா, ஓசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி உன்னுடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். 40 நாள் நீ செக் பார்த்து என்ன நடந்ததுன்னு செக் பண்ணு. 41வது நாள் வந்து என்ன சொன்னால் அது அடுத்த பாதத்துக்கு போகும். அம்சத்தில் எங்கே இருக்குங்க செக் பண்ணணும். இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. இதெல்லாம் நான் கணக்கு போட்டு பார்ப்பேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இதை வைத்து என்ன சொல்கிறான்னா, பெரிய இழப்பீடுகளையும் மரண பயங்களையும் பெரிய பொருளாதார இழப்பீடுகளையும் நாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம். தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு. அதனால் வன்னி மரம் அற்புதமான பொக்கிஷம். வன்னி மரம் பணத்தை அள்ளி கொடுக்கும். வன்னி மரத்திடம் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். நிவர்த்திக்கு அந்த மரம் உங்களுக்கு வந்து தீர்வு சொல்லும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.